ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஸோ இது அதோட கண்டினியூவேஷன் தான் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் ஏன் நான் இதே பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், வில் ஜஸ்ட் ரீகால் அண்ட் வில் மூவ் ஆன் வித் த ஃபர்தர் திங். ஓகே, ஸோ இதில் ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், டூயர் டேக்ஸ் த சென்டர் ஸ்டேஜ், விச் மீன்ஸ் நம்ம டூயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆக்டிவ் வாய்ஸில். அண்ட் பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் இல்லைனா ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்ட் ஆக்டிவ் வாய்ஸில் இருந்து ஒரு சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஸோ 5 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறும். அதே மாதிரி செகண்ட் ரூல், சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் பி ஃபார்ம் வேர்ப். ஓகே, ஸோ செகண்ட் ரூல் என்ன, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பாசிவ் வாய்ஸில் பி ஃபார்ம் வேர்பை நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், யூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய வேர்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாசிவ் வாய்ஸில் அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு சொன்னால், பை அப்படின்ற ஏஜெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் ஃபிஃப்த் ரூல், சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா மாறும், ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த டாப்பிக்குக்கான ஒரு ரீகால். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பாஸ்ட் டென்ஸுக்கு ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்ட் டென்ஸில் அகெயின் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும், சப்ஜெக்ட் அலாங் வித் த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வித் ஆப்ஜெக்ட். நான் ஏன் இங்கே பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், அலாங் வித் த ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா, ஷீ சாங் அ சாங். ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் என்ன பார்த்தோம், ஷீ சிங் அ சாங் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அந்த சிங் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, சாங் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் அலாங் வித் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நான் ஏன் இங்கே வாஸ் வேர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ரீசன் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். இஃப் இட் இஸ் சிங்குலர், சப்ஜெக்ட் நான் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் நான் வாஸ் யூஸ் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் ஆஃப் ப்ளூரல், தே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆஃப் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அங்கே நான் வேர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அகெயின் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு சின்ன ட்ரிக் தான், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே வாஸ் எதில் முடியுதுன்னு பாருங்கள், எஸ் அப்படின்றதில் முடியுது. ஸோ எஸ் அப்படின்னு வந்தாலே சிங்குலரில் வந்துச்சு, சப்ஜெக்ட் சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வி கேன் யூஸ் வாஸ். இல்லை இஃப் இட் இஸ் ஆஃப் ப்ளூரல் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல வேர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், அ சாங் வாஸ் சங் பை ஹர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஷீ என்னவா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, ஆப்ஜெக்டில் வரும்போது ஹர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. பை அப்படின்ற ஏஜெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சாங் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நமக்கு சங் அப்படின்னு ஆயிருக்கு. அண்ட் அலாங் வித் ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறியிருக்கு. ஸோ அ சாங் வாஸ் சங் பை ஹர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சேம் திங், சப்ஜெக்ட் வாஸ் இல்லைனா வேர், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ மறுபடியும் இங்கே சப்ஜெக்ட் ஷீ சிங்குலர், ஒரு கேர்ளை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போது இங்கே வாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வரும்போது சிங் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ சிங்கிங், ஆப்ஜெக்ட் இங்கே சாங் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதே பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகெயின் வாஸ் ஆர் வேர், இந்த இடத்துல நம்ம பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம் அலாங் வித் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே இருக்கிற வேர்ப் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் ஆகிருக்கு. பை ஏஜெண்ட் ஆட் பண்ணுறோம் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட ஃபைனல் என்ன அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அ சாங் வாஸ் பீயிங் சங் பை ஹர். ஓகே, ஸோ பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம், வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிருக்கோம், பை ஆட் பண்ணியிருக்கோம், அலாங் வித் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறி இருக்கு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
ஓகே ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹாவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹாவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஹாவ் இல்லைனா ஹேஸ் வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நான் இங்கே ஹேட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றதுனால பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக போட்டிருக்கேன் அண்ட் அலாங் வித் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹேட் சங் அ சாங். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஹேடோட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றதுனால இங்கே பீன் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் ஹேட் ப்ளஸ் பீன் along with past participle by plus object. ஸோ இதோட அவுட்புட் a song had been sung by her. மறுபடியும் பாருங்கள், இந்த எல்லா எக்ஸாம்பிள்லேயுமே we haven't changed the meaning. நம்ம எந்த சென்டென்ஸுக்குமே மீனிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் தென் we have changed from active voice into passive voice. அண்ட் இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஒன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஆக்டிவ் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது, பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஆக்டிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹேட் பீன். அகெயின் இங்கே பீன் அப்படின்றது பர்ஃபெக்ட் டென்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கண்டினியூஸ்க்காக வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் அலாங் வித் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஷீ ஹேட் பீன் சிங்கிங் அ சாங். ஓகே, ஸோ அகெயின் இதில் பாசிவ் வாய்ஸ்க்கு ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் டென்ஸுக்கான ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் வித் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னாலே நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், வேர்புக்கு முன்னாடி வில் ஆர் ஷால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஷால் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் தென் நம்ம வில் கூட நம்ம வில் இல்லை அப்படின்னு சொன்னால் வில் பி யூஸிங் ஷால். ஓகே, ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்றதுனால சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் அலாங் வித் த வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷீ வில் சிங் அ சாங். ஸோ எக்ஸாம்பிள் என்ன, ஷீ வில் சிங் அ சாங். ஸோ இதே பாசிவ் வாய்ஸில் நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் ப்ளஸ் இங்கே பி அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இங்கே பி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன பண்ணுவோம், பி அப்படின்ற ஏஜெண்ட்டை நம்ம வேர்புக்கு முன்னாடி ஆட் பண்ணுவோம் along with by plus object. ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்கள், இங்கே a song. ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது. a song will be sing out of past participle sung by her. Okay, a song will be sung by her. And next future continuous tense. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னால் subject plus will or shall plus be plus verb plus ing plus object. Again இங்கே continuous tense, அதனால நான் verb plus ing ஆட் பண்ணியிருக்கேன் along with the object. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் she will be singing a song. ஓகேவா, ஸோ அகெயின் இதுக்கு பாருங்கள் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நமக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் will or shall have plus past participle plus object. இங்கே பாருங்கள் நம்ம have யூஸ் பண்ணியிருக்கோம், has நம்ம யூஸ் பண்ணலை. ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நம்ம have மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் she will have sung a song. ஓகேவா, அதே பாசிவ் வாய்ஸில் இதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் will or shall ஹேவோட நம்ம எக்ஸ்ட்ராவாக been அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம் along with past participle by plus object. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் a song will have been sung by her. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் will or shall பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுனால have been ஆட் பண்ணியிருக்கோம், கண்டினியூஸ்க்காக verb plus ing ஆட் பண்ணியிருக்கோம் along with the object. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் she will have been singing a song. அகெயின் இதுக்கு நமக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ டோட்டலாக நமக்கு 12 டென்சஸில் நமக்கு 4 டென்ஸுக்கு வந்துட்டு நமக்கு பாசிவ் ஃபார்ம் இருக்காது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு எதுக்கு இருக்காது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு எதுக்கு வந்துட்டு பாசிவ் ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொன்னால்
ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இருக்காது, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு இருக்காது. பட் இங்கே ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் இருக்காது. ஸோ டோட்டலாக 12 டென்சஸில் நமக்கு 4 டென்சஸ்க்கு வந்துட்டு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கான கிளாஸ் முடியுது. அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.